குவிந்தாலும் ஓமகனே மரவே
அதில் தவழ்ந்தன குழந்தைகள் தாரு தாமரை மலர்கள் தாரு அதில் தவழ்ந்தன குழந்தைகள் தாரு அன்னையாவர் கொண்டார தழுவிய போது குழந்தைக்கு முகங்கள் ஆறு அன்னையாவர் கொண்டார தழுவிய போது குழந்தைக்கு முகங்கள் ஆறு தாமரை மலர்கள் தாரு அதில் தவழ்ந்தன குழந்தைகள் தாரு ஆறுமுகம் அவன் பேரு ஆறுமுகம் அவன் பேரு பாரி அழகில் அவனை கிணிக்காரு ஆறுமுகம் அவன் பேரு பாரி அழகில் அவனை கிணிக்காரு நீ அன்பு கொண்டே உன் துன்பங்கள் தீர அன்பு கொண்டே உன் துன்பங்கள் தீர அனுதினம் அவன் பெயர் கூடு ராமன் மகர்கள் தாரு அதை தவழ்ந்தன குழந்தைகள் தாரு வேலொன்று அவன் கையில் உண்டு வேலொன்று அவன் கையில் உண்டு அன்பர் வினைகளை தீர்ப்பதற்கென்று வேலொன்று அவன் கையில் உண்டு அன்பர் வினைகளை தீர்ப்பதற்கென்று நீ வேலை நினைந்து வணங்கி வந்தாலே பாடில் சுகம் என்று உண்டு உன் வேலை நினைந்து வணங்கி வந்தாலே பாடில் சுகம் என்று உண்டு தாமரை மலர்கள் பாரு அதில் தவழ்ந்தன குழந்தைகள் பாரு இணைந்ததினால் அவன் கந்தன் இணைந்ததினால் அவன் கந்தன் நெஞ்சில் இணைப்பவர்க்கே அவன் சொந்தம் இணைந்ததினால் அவன் கந்தன் நெஞ்சில் இணைப்பவர்க்கே அவன் சொந்தம் உன் எண்ணம் தெளிவாக இன்பம் உருவாக எண்ணம் தெளிவாக இன்பம் உருவாக இதை என்ன பண்ணிடல் நன்று தாமரை மலர்கள் அறிந்தவிட குழந்தைகள் தாரு உள்ளி மயிலேறி வருவார் உள்ளி மயிலேறி வருவார் சுகபோகங்களை அழித்தருவார் உள்ளி மயிலேறி வருவார் சுகபோகங்களை அழித்தருவார் அந்த வள்ளி மணாளனை வாயார பாட்டு வாழ்க்கையிலே முன்னேறு அந்த வள்ளி மணாளனை வாயார பாட்டு வாழ்க்கையிலே முன்னேறு தாமரை மலர்கள் பாரு அதில் தவழ்ந்தன குழந்தைகள் பாரு அன்னையாக கொண்டாட தழுவிய போது குழந்தைக்கு முகங்கள் பாரு அன்னையாக கொண்டாட தழுவிய போது குழந்தைக்கு முகங்கள் பாரு தாமரை மலர்கள் தாரு அதில் தவழ்ந்தன குழந்தைகள் பாரு தாமரை மலர்கள் தாரு அதில் தவழ்ந்தன குழந்தைகள் பாரு அதில் தவழ்ந்தன குழந்தைகள் பாரு அதில் தவழ்ந்தன குழந்தைகள் ஆறு என்னப்பா நல்லவ என் தாயும் அல்லவ என்னப்ப நல்லவ என் தாயும் அல்லவ பொன்னப்ப நல்லவ பொன்னவும் பலத்தவ என்னப்ப நல்லவ என் தாயும் அல்லவ பொன்னப்ப நல்லவ பொன்னவும் பலத்தவ என்னப்ப நல்லவ என் தாயும் அல்லவ என்னப்ப நல்லவ என் தாயும் அல்லவ பொன்ன
தாயுமல்லவ பொன்னப்பனல்லவ பொன்னவு வளர்ந்தவ பொன்னப்பனல்லவ பொன்னவு வளர்ந்தவ என்னப்பனல்லவ என்னருமல்லவ பொன்னப்பனல்லவ பொன்னவு வளர்ந்தவ என்னப்பனல்லவ என்னருமல்லவ பொன்னப்பனல்லவ பொன்னவு வளர்ந்தவ என்னப்பனல்லவ எந்தாயுமல்லவ என்னப்பனல்லவ நீ எந்தாயுமல்லவ பொன்னப்பனல்லவ பொன்னவு வளர்ந்தவ பொன்னப்பனல்லவ பொன்னவு வளர்ந்தவ சொப்பன மோயங்கள் அப்பன் திருவருள் கற்பித மோயல்ன அற்புதம் இதுவே சொப்பன மோயங்கள் அப்பன் திருவருள் கற்பித மோயல்ன அப்பன் திருவருள் அடிய பதனே அம்பலவடனே அடிய பதனே அம்பலவடனே நினத பெருனையே ஏழிய திவனோ நினத பெருனையே ஏழிய திவனோ அழக குணையே ஏழிய திவனோ என்னப்பனல்லவ என்னருமல்லவ பொன்னப்பனல்லவ பொன்னப்பனல்லவ என்னப்பனல்லவ என்னருமல்லவ பொன்னப்பனல்லவ பொன்னப்பனல்லவ சொப்பன மோயங்கள் அப்பன் திருவருள் கற்பித மோயல்ன அற்புதம் இதுவே அடிய பதனே அம்பலவடனே அடிய பதனே அம்பலவடனே நினத பெருனையே ஏழிய திவனோ அழக குணையே ஏழிய திவனோ என்னப்பனல்லவ என்னருமல்லவ என்னப்பனல்லவ என்னருமல்லவ பொன்னப்பனல்லவ பொன்னப்பனல்லவ என்னப்பனல்லவ என்னாயுமல்லவ என்னப்பனல்லவ என்னாயுமல்லவ பொன்னப்பனல்லவ 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 என்னப்பனல்லவ என்னருமல்லவ என்னப்பனல்லவ என்னருமல்லவ என்னப்பனல்லவ என்னருமல்லவ பொன்னப்பனல்லவ பொன்னப்பனல்லவ என்னப்பனல்லவ என்னருமல்லவ பொன்னப்பனல்லவ பொன்னப்பனல்லவ என்னப்பனல்லவ சிறு பெண்ணவழி கண்ணழகை பேசி முடியாது பேரழகு தீராத வெறும் கிடையாது பேரழகு தீராத வேறொன்றும் கிடையாது சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை உடுத்தி
அன்னை சிவக இன்பமெல்லாம் தருவாய் எண்ணமெல்லாம் நிறைவாய் இன்பமெல்லாம் தருவாய் எண்ணமெல்லாம் நிறைவாய் பின்னல் ஜடை பூட்டி பிச்சி பூ சூடிடுவாய் பின்னல் ஜடை போட்டு பிச்சி பூ சூடிடுவாய் பித்தனுக்கு இணையாக நர்த்தனம் ஆடிடுவாள் பித்தனுக்கு இணையாக நர்த்தனம் ஆடிடுவாள் சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை உடுத்தி சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீதுர்கை சிரித்திருப்பாள் சின்னஞ்சிறு பெண் போலே மதுரை அரசாளும் மீனாட்சி மதுரை அரசாளும் மீனாட்சி மாநகர் காட்சியிலே காமாட்சி மதுரை அரசாளும் மீனாட்சி மாநகர் காட்சியிலே காமாட்சி மதுரை அரசாளும் மீனாட்சி தில்லையில் இவள் பெயர் சிவகாமி திருக்கடவூரினிலே அபிராமி தில்லையில் இவள் பெயர் சிவகாமி திருக்கடவூரினிலே அபிராமி நிலையில் அவள் புகைவாள் காலிவதி நெல்லையில் அருள் புரிவாள் காந்திமதி அன்னை அவளல்லால் ஏது கதி நெல்லையில் அருள் புரிவாள் காந்திமதி அன்னை அவளல்லால் ஏது கதி மதுரை அரசாள் மீனாட்சி மாநகர் காட்சியிலே காமாட்சி மதுரை அரசாளும் மீனாட்சி திரிபுர சுந்தரி சீர்காழியிலே சீர்காழியிலே ஆ திரிபுர சுந்தரி சீர்காழியிலே சிவசக்தி பார்வதி கையிலே சிவசக்தி பார்வதி கையிலே அருள் தரும் கற்பகமும் மயிலிலே அருள் தரும் கற்பகமும் மயிலிலே பஞ்சமில்லா நெஞ்சில் வாழ்பவள் அருள் தரும் மயிலிலே பஞ்சமில்லா நெஞ்சில் வாழ்
மகமாயி சௌபாகியம் தந்திடுவாள் மாகாளி சகல சௌபாகியம் தந்திடுவாள் மாகாளி மதுரை அரசாளும் மீனாட்சி சகல காது 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 மகாரி கம 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 கிரண் சரி நிரி சரி சரி தனி பவனி சரி சரி திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் திருச்செந்தூரின்
ஒன்று சந்தனத்தில் வந்தவன் தாங்கும் முகம் ஒன்று ஜாதி மத வேதனை காக்கும் முகம் ஒன்று உன்னுடைய வீட்டிற்கு வந்த முகம் ஒன்று 100 முகம் காட்டுதமா 6 முகம் இங்கு 100 முகம் காட்டுதமா 6 முகம் இங்கு 6 முகம் இங்கு 6 முகம் இங்கு திருச்செந்தூரில் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூறும் தெய்வம் சொல்லி பொன்னழகில் இன்னிவனும் வண்ணமகில் தந்தார் கண்மலரில் தன்னருளை காட்டி வரும் கந்தார் பொன்னழகில் இன்னிவனும் வண்ணமகில் தந்தார் கண்மலரில் தன்னருளை காட்டி வரும் கந்தார் நம்பியவர் வந்தார் என்றுருகி நின்றார் கந்தா முருகா நம்பியவர் வந்தார் நெஞ்சுருகி நின்றார் கந்தா முருகா நம்பியவர் வந்தார் நெஞ்சுருகி நின்றார் கந்தா முருகா வருவாய் அருள் தருவாய் முருகா குரலால் தன்னுடைய இசையால் குருநாதரின் நெஞ்சத்தை கொள்ளை கொண்ட திரு மகேஷ் அவர்கள் இந்த நிகழ்விற்காக ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்திருக்கிறார். நாளை மறுதினம் அவர் தமிழக அரசு வழங்குகின்ற உயரிய விருதான கலைமாமணி விருதை பெறுவதற்காக குருநாதரின் பாதத்தில் தன்னுடைய இசையை மகிழ்வித்து பிறகுதான் அந்த கலைமாமணி விருதை பெறுவேன் என்று அங்கிருந்து இந்த நிகழ்விற்காக வந்திருக்கிறார். அந்த அவார்டு வாங்கின பிறகு மறுபடியும் ஆஸ்திரேலியா போறார். இந்த நிகழ்வில் பங்கு பெற்று குருநாதரை அருள் பெற்றுவதற்காக அங்கிருந்து ஒரு தன்னுடைய சொந்த முயற்சியால் மறுபடியும் ஒரு டிக்கெட் போட்டு வந்திருக்கிறார். அதுதான் அவர் குருநாதர் மேல வச்சிருக்க பக்தி, தலைவர் மேல் கொண்டிருக்கிற ஒரு அபிமானம். அது எங்களையெல்லாம் வாழ வைத்து கொண்டிருக்கின்ற எங்களது சர்க்குருநாதர் எங்களுடைய மாணவர்களையும் அழைத்து வந்து எங்களுடைய குருநாதர் கலைமாமணி திருச்சி தாய்மானவன் அவர்கள் உடல்நிலை காரணமாக இங்கே வருவதற்கு அவருக்கு முடியவில்லை. நாளை தினம் வருவதாக சொல்லியிருக்கின்றார். இந்த நிகழ்விலே தலைவர் அவர்கள் இப்பொழுது முனைவர் கலைமாமணி விருது பெற இருக்கின்ற திரு காஷ்யப் மகேஷ் அவர்களுக்கு இப்பொழுது தலைவர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து மகிழ்விப்பார். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ சத்ருசுமாரமூர்த்தி சுவாமிகளின் 87வது ஆண்டு மகாபரணி இன்று மிக சிறப்பாக நடைபெற்றது. காலை கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம் மற்றும் கோமாதா பூஜையுடன் ஒரு 11 மணியால் மிக சிறப்பான அன்னதானம் நடந்தது. உங்களுடைய ஆதரவினாலும் மக்களுடைய அருள் பெற வேண்டும் என்ற ஆர்வத்தில் ஐயாவை வந்து இங்கே வணங்குகின்ற மக்களின் ஆர்வத்தினாலும் இங்கு மிக சிறப்பாக அனைவரும் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் மகேஷ் காஷ்யப் எங்களது வீட்டு பிள்ளை. அவங்களது அவர் தாயார் அவர்கள் எங்களுக்கு மிகவும் பரிச்சயமானவர்கள். அவர்களுக்கு திருமணம் ஆகவில்லையே என்ற மிகவும் வருத்தத்தோடு நீங்கள் வரும்போதெல்லாம் கூறிக்கொண்டே இருப்பார். ஒரு சமயம் வந்து அடுத்த தடவை வரும் பொழுது உங்களுடைய மருமகளோடு வருவீர்கள் என்று நாங்கள் இங்கு கூறியது பிரகாரம் அதே மாதிரி அவர் இங்கே வந்து அதாவது இங்கே முதலில் இங்கே தான் அவரோட அரங்கேற்றமே நடந்தது. இந்த இடத்தில் வந்து பாடுகின்றவர்களுக்கு எப்போதும் மேலும் மேலும் அவருடைய வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்கிறோம். இந்த வளர்ச்சி வந்து இங்கே அவருக்கு மட்டுமல்ல, இங்கே வந்து ஐயாவை வணங்குகின்ற அனைவருக்கும் இங்கே உண்டு. உங்களுக்கெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்றது என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய குடும்பத்தார வாழ்க்கையும் இதே மாதிரி தான். இங்கே வருவதற்கு எல்லோருமே அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை ஐயாவின் அவர்களாக நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் எல்லோரும் இங்கே வந்து ஐயாவை வாழ்த்தி இங்கே வந்து பாட வேண்டும் என்றதற்கோசரம் இங்கே வந்து இருக்கிறார்.
அவருடைய உடல்நிலையும் அவர் மேலும் சிறப்பாக வாழ வேண்டும் என்றும் அவருடைய உயர்ந்த பதவி மேலும் கிடைக்க வேண்டும் என்று எங்கள் சத்ரு சம்மானமூர்த்தியை வேண்டிக் கொண்டு அவருக்கு எங்களுடைய சார்பாக மலர்மாலை அணிக்கின்றோம். நன்றி. திரு காஷ்யப் மகேஷ் அவர்களுக்கு இப்பொழுது ஒரு புகழ்பெற்ற ஆடிட்டர் ஆதித்ய நாராயணன் அவர்கள், ஆடிட்டர் சீனிவாசன் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை அணிவிக்கப்படுகின்றது. திருவரங்கம் திரு விஜயராகவன் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை அணிவிக்கப்படுகின்றது. மிருதங்க வித்வான் திரு விஜயராகவன் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அந்தநல்லூர் திரு ரெங்கநாதன் கடம் வித்வான் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை அணிவிக்கப்படுகின்றது. திருச்சி திரு செல்வகுமார் வெஞ்சரா வித்வான் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகின்றது. திருச்சி டி.எம். தரணி கிருஷ்ணா மோர்சிங் வித்வான் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகின்றது. மோர்சிங்க்கு இன்னைக்கு தான் தரணிக்கு இங்கே அரங்கேற்ற விழா. குருநாதன் அருள் பெற்று சிறந்த ஒரு வயலின் வித்வானாக, மோர்சிங் வித்வானாக வர உங்களுடைய அனைவரின் ஆசீர்வாதமும் அவருக்கு வேண்டும். ஆசீர்வதிங்கள். இன்று சத்ரு சம்மானமூர்த்தியின் 87வது குருபூஜையை முன்னிட்டு இன்னைக்கு மிக சிறப்பான கச்சேரி நடந்தது. நாளைக்கும் மாலை யாருன்னா சக்திவேல் அவர்களுடைய பொதுவாக இன்னிசை நடைபெறும். அனைவரும் இங்கு வந்து இதை நடத்தி கொடுக்குமாறு வேண்டுகொள்கின்றோம். இங்கு சத்ரு சம்மானமூர்த்தி சுவாமிகளுக்கு இங்கே ஃபயர் ஸ்டேஷனில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஐயாவினுடைய அருள் வேண்டும் என்பதற்காக அவங்க இங்கே எல்லாருக்கும் எங்களுக்கு உதவி செய்கிறார்கள். அவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இருந்தால் இந்த கச்சேரியை மற்றும் அன்னதானத்தை நடத்த முடியாது. அவங்களுடைய வண்டியெல்லாம் ரொம்ப சின்ன வண்டியில், பெரிய பெரிய வண்டி, அந்த வண்டியெல்லாம் வெளியே எடுத்து நம்மளுக்கு ஐயாவின் பூஜை சிறப்பாக நடக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் உறுதுணையாக எங்களுக்கு ஒத்துழைப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி அவருடைய 3ஆம் நாள் அவருடைய விளையாட்டு விழா இங்கே நிறைய ஈவினிங் நடக்க இருக்கிறது. அதில் நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுமாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஓரிரு வார்த்தைகள். சத்ரு சம்மானமூர்த்தி சுவாமிகளினுடைய இந்த மகிழ மரத்தடி என்பது எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்றால், கடந்த கிட்டத்தட்ட 20 வருடங்களாக இங்கே இந்த இசை சேவை செய்யும் பெரும் பாக்கியம் அடியனுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது, தொடர்ந்து கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு முக்கியமான காரணம் ஆச்சாரிய ரத்னாகர கலைமாமணி திருச்சியார் தாய்மானவன் ஐயா அவர்களுடைய அந்த அருளாணையின்படி நாங்கள் இங்கே வந்து பாடுவோம். தலைவர் உள்ளிட்ட அலுவலர்கள் எங்களுக்கு மிகவும் ஒத்துழைப்பு நல்கி எங்களை இங்கே பாட வைப்பார்கள். இந்த முறை 9ஆம் தேதி அக்டோபர் என்று மகாபரணி என்று பார்த்த உடனே எனக்கு மனதில் பக்கென்று ஆகிவிட்டது. ஏனென்றால் ஒரு 10 மாதங்களுக்கு முன்பே ஆஸ்திரேலிய பயணத்திற்கு நாங்கள் ஒத்துக்கொண்டு விட்டோம். செப்டம்பர் மாதத்தில் வரும் பரணி எப்பொழுதுமே அக்டோபர் நவராத்திரி நேரத்தில் வரும். இப்படி அக்டோபர் மாதத்தில் வந்துவிட்டதே என்று, எதில் நடுவில் வந்துவிட்டதே என்று மிகவும் மனது வேதனையாக இருந்தது. எப்படி வந்து பாடப்போகிறோம் என்று ஐயாவிடமே நான் விண்ணப்பம் வைத்தேன். எப்படியாவது வந்து என்னை இங்கே பாட விட்டுருங்க, இல்லை முதல் பரணி எடுத்து பாடலாமா, இல்லை அதுக்கு அடுத்த பரணி பாடலாமா, அப்படிலாம் கூட எனக்கு சிந்தனை ஆச்சு. ஆனால் இந்த மகாபரணி என்று பாட வேண்டும் என்பதே இங்கே இருக்கும் அன்பர்கள் அனைவரின் ஆசை. அது அவர்களுடைய அருளானே, ஐயா அவர்களுடைய அருளானே. அதனால் மனம் அதற்கு நான் வந்து ஐயா கிட்டே விண்ணப்பம் வச்சேன். இங்கே வந்து உட்காந்து பாடுற மாதிரி பண்ணிட்டார் என்னை வந்து. நான் 19ஆம் தேதி வர வேண்டியவன், இங்கே வந்து அவர் முன்னாடி பாடிட்டு நீ போய் அவார்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி 2 in 1 சொல்லுவாங்களே, கலைமாமணி விருதுக்கும் அந்த மாதிரி ஆச்சு. அவங்க இன்னொரு அதிசயம் சொல்கிறேன். இன்னைக்கு ஒத்திகையும் நாளைக்கு விருது நிகழ்ச்சியும் இருந்தது. அதுவும் ஒரு நாள் தள்ளி போய் நாளைக்கு ஒத்திகை, அதுக்கு ஒரு நாள் வந்து அப்படி. நான் அதனால் என்ன செய்யலான்னு இருந்தேன்னா, காலையில் ஒத்திகைக்கு போயிட்டு சாயங்காலம் வந்து இங்கே பாடிட்டு திருப்பி மெட்ராஸ் போகலான்னு சொல்லியிருந்தேன். நண்பருக்கு நல்லா தெரியும், என்னுடைய தம்பிக்கு, அவரிடம் எல்லாம் நான் சொல்லி கொண்டிருந்தேன்.
ஆனால் எல்லாம் நிம்மதியாக நீ இங்கே பாடிட்டு போய் வாங்கிக்க அப்படி என்று சொல்லி அவர்களுடைய அந்த அருள் கடாட்சத்தை என்ன என்று சொல்வது, வார்த்தைகளே கிடையாது. எனக்கு தாயும் தந்தையுமாக விளங்குகிறார்கள். அவருடைய இந்த பொற்பாதங்களை பணிந்து இந்த நிகழ்ச்சிக்கு மிகவும் ஒருங்கிணைப்பாக இருந்து, நான் மெல்பர்ன்லேருந்து பேசுகிறதுக்கு சந்தான ஐயா, மூர்த்தி அண்ணன், இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஒத்துழைப்பாக இருந்தாங்க. ஏன்னா இது நடக்கணும்னா அது அவங்களுடைய விருப்பப்படி இந்த நிகழ்ச்சியில் நண்பர்கள் எல்லாம் வாசித்தாங்க. ஆதித்யா அவர்கள், விஜயராகவன் அவர்கள் எல்லாம் கடைசி நேரத்தில் ஒத்துக்கிட்டு வாசிச்சிருக்காங்க. திரு செல்வகுமார் அவர்கள், அந்தநல்லூர் ரங்கநாதன் அவர்கள், திரு தரணி, தம்பி தரணி அவர்கள் என்று நீங்கள் எல்லாரும் அவர் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு கரவலை எழுப்பி இங்கே பாடிட்டு தான் அங்கே போய் அந்த விருதை வாங்கணும், கலைமாமணி என்ற விருதை வாங்கணுங்கிறது அவருடைய அருளானே. அது அவருடைய பிரசாதமாக ஏற்றுக்கிறேன். எனக்கு தகுதி இல்லையோ இருக்கோ, அது அவர் கொடுத்த ஒரு பிரசாதமாக நான் ஏற்றுக்கிறேன். இன்னும் ஒரு திருப்புகளோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கிறேன்.